அண்ணன் பாக்கியராஜ் அவருடைய மறைவு தமிழக திரையுலகத்திற்கும் எழுத்துலகத்திற்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கும் ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று நான் கருதுகின்றேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் திரைப்படங்களில் அவர் ஓங்கி நடந்து கொண்டிருந்த நேரத்தில் என்னுடைய கலை உலக வாரிசு பாக்கியராஜ் தான் என்று புரட்சித் தலைவர் அறிவித்தார். அப்படி அவர் அறிவித்தது அவருடைய அரசியல் வரலாற்றிலும் பொது வாழ்க்கையிலும் திரையுலக வாழ்க்கையிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாயாலேயே என்னுடைய கலை உலக வாரிசு என்று அழைக்கப்பட்டவர், அறிமுகப்படுத்தப்பட்டவர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள். புரட்சித் தலைவர் அப்படி அறிவித்த உடனே காலையிலேயே நான் போய் ராமாபுரம் தோட்டத்திலே புரட்சித் தலைவரை பார்த்து, என்னென்ன உங்கள் கலை உலக வாரிசு என்று அவரை அறிவித்தீர்கள், நீங்கள் எங்கே அவர் எங்கே என்று கேட்டேன். என் கையை அழுத்தி பிடித்து கொண்டார். நிறைய கூட்டம் இருந்தது. என்னை காரிலே பக்கத்தில் அமர வைத்து ராமாபுரம் தோட்டத்தில் இருந்து கோட்டை வரைக்கும் ஏன் அவரை கலை உலக வாரிசில் அறிவித்தேன் என்பதை விளக்கமாக விரிவாக சொல்லிக்கொண்டே வந்தார். நான் மன்னிப்பு கேட்டேன். இவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்கிறது என்று நான் கருதவில்லை. நான் உங்களை மட்டும்தான் பார்த்தேன். உங்களை அவரை இணைத்து பார்க்கிற இந்த செய்திகளை எல்லாம் உங்கள் மூலமாகத்தான் தெரிந்து கொள்வேன் என்று நான் அவரிடம் தெரிவித்த அந்த நாட்களை நான் எண்ணி பார்க்கிறேன். பின்னாளில் புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு அன்னை ஜானகி அம்மா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்திய போது அவர் எவ்வளவு உறுதுணையாக இருந்தார் என்பதையும், ஆட்சிக்கு வருவார்களா வரமாட்டார் என்பதை பற்றியெல்லாம் கவலை விசுவாசத்துக்காக புரட்சித் தலைவர் கொண்டிருந்த அன்புக்காக அவர் அன்றைக்கு அவரோடு நின்றதையே நான் நினைத்து பார்க்கிறேன். அவருடைய திருமணத்துக்கு திருவேற்காடு கோயிலில் நடந்தது. நான் அப்போது கழகத்தின் மாவட்ட செயலாளராக இருந்தபோது புரட்சித் தலைவர் வரவேற்பதற்காக திருவேற்காடு கோயில் வாசலில் நின்று அவரை வரவேற்றதும், அந்த திருமணம் விமரிசையாக நடப்பதற்கு புரட்சித் தலைவர் அருகில் இருந்ததையும் நான் நினைத்து பார்க்கிறேன். பின்னாளில் தொடர்ந்து எழுத்துலகில் அவர் பாக்கியா பத்திரிகையின் மூலமாக நல்ல செய்திகளை நாட்டுக்கு தர வேண்டும் என்ற விருப்பத்தோடு அந்த எழுத்துலக பணியில் அவர் ஆற்றிய அந்த பணிகளை நான் நினைத்து பார்க்கின்றேன். பின்னாளில் பொது வாழ்க்கையில் அங்காங்கே உயர்வும் தொய்வும் ஏற்பட்டாலும் கூட மக்கள் தொடர்பை விடாமல் அண்ணன் பாக்கியராஜ் வைத்திருந்தார். அவருடைய இழப்பு என்பது திரையுலகத்திற்கு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒன்று. என்றால் திரையுலகத்தில் பாரதி ராஜா சாரை ஒட்டி அவர் எடுத்த படங்களும், நடித்த விதமும், கதை சொல்லிய விதமும், இயக்கிய விதமும், அவர் பேசிய விதமும் தமிழக திரையுலக வரலாற்றில் ஒரு புதுமையாகவும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாமானிய மனிதனும் இப்படி நடிக்க முடியும் என்று காட்டக்கூடியதாகவும் இருந்ததை மக்கள் பெரிதும் ரசித்தார்கள். பல படங்களில் அவர் முத்தாய்ப்பான வசனங்கள் மனதை தொட்டது. அந்த முருங்கைக்காய் விவகாரம் இன்றும் கூட பலருடைய உள்ளத்திலே நிலை நிற்கக்கூடிய ஒரு காட்சியாக அமைந்திருக்கிறது.